உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து வரும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சனத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு இனிய செய்தி. திரு அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு புதிய பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதற்கு என் சார்பாகவும் எங்களின் இயக்கம் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காணொலியின் நோக்கம் என்ன? நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இல்லை அதன் மீது பற்று கொண்ட சாலன் என்ற ஒரு நபர் எங்கள் இயக்கத்தை பற்றி ஒரு சில விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். நாங்கள் இத்தனை நாள் ஈழ அரசியலில் பேசவே இல்லையா, நாங்கள் இன துரோகி இந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறார். அதற்கான நேரடி ரிப்ளை வீடியோ தான் இது. திரு சாரலன் அவர்களே, உங்களுக்கான ஒரு அன்பான எச்சரிக்கை. ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அவனே இவனே, வாடா போடா, நாயே, துரோகி இந்த மாதிரி பேசுறத தவிர்த்து கொள்ளுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள். உங்களை மாதிரி பேசுறதுக்கு, உங்க பாணியில பேசுறதுக்கு எங்களால் 2 நிமிஷம் ஆகாது. பேசிட்டு போயிட்டே இருப்பேன். நாகரிகம் கருதி எங்கள் இயக்கம் எங்களை அவ்வாறு கட்டமைத்து வளர்க்கவில்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக அத்தகைய செயல்களில் ஈடுபடாம விலகி வருகிறேன். பேச தெரியாமல் இல்லை, கூடாதுன்னு. ஸோ அது மாதிரி பேசாதீங்க. நீங்கள் உங்கள் கட்சி தலைமைகளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். அவங்க உணர்ச்சி வசமாக பேசும்போது கெட்ட வார்த்தை போட்டு பேசிடுவாங்க. அவங்க பேசுறதும் தப்பு தான், நீங்கள் அந்த மாதிரி பேசுறதும் தப்பு தான். அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, திருத்திக் கொள்ளுங்கள். இல்லை திருத்தப்படுவீர்கள். திருப்பி சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் வச்ச விமர்சனத்துக்குலாம் நான் வந்துடுறேன். முதல்ல என்ன விமர்சனம் வச்சுருக்கீங்க? தலைவரை தமிழகத்தில் அனைவருக்கும் எடுத்து சென்றது திரு சீமான் அவர்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி என்ன உங்கள் மனசில் இருந்துச்சுன்னு அழிச்சிருங்க. தலைவரை பற்றி தமிழகத்தில் பேசியதால் தான் சீமான் என்ற ஒரு நபர் அடையாளப்பட்டார். சீமான் வாஸ் கிரியேட்டட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தலைவர். தலைவர் வாஸ் நாட் கிரியேட்டட் பை சீமான். சீமானுக்கு இங்கே ஒரு அடையாளம் கிடைச்சிச்சுன்னா அது தலைவரை பற்றி பேசினதால சீமான் அவர்களுக்கு ஒரு அடையாளம் கிடைத்திருக்கிறது. தலைவரை தமிழ்நாட்டில் சீமான் அடையாளப்படுத்தி காட்டல. அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக வரதுக்கு முன்னாடி பல பேர் தீ குளிச்சு இறந்துருக்காங்க அங்கே போர் நிற்கணும்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது இங்கே புரியாமையில் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு கொள்ளுங்கள், அறிஞ்சு கொள்ளுங்கள், என்னவோ ஒன்று. அந்த மாதிரி இந்த மாதிரி தவறான தாட்ஸ்லாம் இருந்தால் மனசுலேருந்து எரேஸ் பண்ணிடுங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், சரிங்களா? அடுத்து வர நாங்கள் துரோகின்னு சொல்கிறீங்க. யாருங்க துரோகி? நீங்களா நானா? உங்கள் கட்சியா எங்கள் கட்சியா? எனக்கு ஒரு பேசிக்காக ஒரு டவுட் இருக்கு. நான் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புகிறேன். நாங்கள் என்ன துரோகம் பண்ணோம்? நாங்கள் தமிழ் தேசிய இயக்கம் தானே ஆரம்பிச்சு வரோம். நாங்கள் எந்த துரோகமும் பண்ணல. உங்கள் கட்சிக்கிட்ட 1008 ஓட்ட உடச்சல் இருக்கு. அதனால உங்கள் கட்சியிலேருந்து வெளில வந்துட்டு நாங்கள் வேற ஒரு இயக்கமாக ஃபார்ம் பண்ணி வரோம். ஏன் அதை பார்த்து அவ்வளோ பயம்? எனக்கு புரியல. தமிழருக்கான அரசியல் பேசுறீங்க. தமிழர் யாருன்னு வரி விளக்கணும் இன்ன வரைக்கும் வைக்கல. அதை முதல்ல வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் பேசுவீங்க. இது தாண்டி நிறைய ஓட்ட உடச்சல் இருக்கு. நான் எல்லாத்தையும் அடிக்க விரும்பல. ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டேன், சரிங்களா? அடுத்து வரீங்க, எங்களை பார்த்து துரோகின்றீங்க. நாங்கள் துரோகியா நீங்கள் துரோகியான்னு பார்ப்போமா? தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நிலப்பகுதி தமிழகம், தமிழ்நாடு. இங்கே ஒரு நாசகர திட்டமா எடுத்துட்டு வந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணுச்சு. என்ன திட்டம்? எஸ்ஐஆர்ன்ற ஒரு திட்டம். எஸ்ஐஆர் திட்டம் என்ன? வட இந்தியர்களை இங்கே குடியமர்த்தி அவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது. அந்த திட்டத்தையும் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ நீங்கள் ஒரு கட்சியாக தானே இருந்தீங்க. எத்தனை பர்சன்டேஜ் அப்போ? 8%. 8%. அவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டுலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணி தடுத்தீங்க? முதல்ல உங்க அண்ணன் பேசினாரு. அதனால மதிப்புமிக்க, மாண்புமிக்க, மேன்மை மிக்க, பெருமை மிக்க, போற்றத்தக்க ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செய்யுங்க நியாயமாரு. இல்லைன்னா எங்களுக்கு இந்த தேர்தல் போட்டிட்டுலாம் மயிரே போச்சுட்டு தெருவா இறங்கி ஒரு வாயா ஓட்டு போட முடியாதுன்னு எவன் நிக்க முடியாது. பெரிய சிக்கலாய் போரும் பாத்துக்க. ஒழுங்கா அதை கைவிட்டுட்டு தேர்தலுக்கு அப்புறம் 29 தேர்தலுக்கு இடையில இந்த செருப்பு திருத்தத்துல அப்புறம் வச்சு உனக்கு தான் தேர்தலில் நிக்கணும், வெள்ளணும். இந்த வேலையில எனக்கு வேற மயிரே கிடையாது. போட்டா போடுவேன் போயிட்டு இருப்பேன். எனக்கு என் நாடு மக்கள் தான் முக்கியம். நமக்கு இருக்கிற கடைசி கருவி ஜனநாயகத்தில் இந்த வாக்கு தான். அதை இழந்து விடக்கூடாது. அந்த உரிமையை தக்க வைக்க விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனால் என் உயிர் சொந்தங்கள், என்னரும் பெற்றோர்கள், நமது வாக்குரிமையை தக்க வைக்கிறதுக்கு அந்த அவர்கள் அளித்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து நிறைவு செய்து கொடுத்து விட்டீர்களா? அப்படி இல்லை என்றால் அதை செய்வதற்கான முயற்சி செய்யுங்கள். சீமான் அவர்கள் என்ன பேச்சு? எலெக்ஷன் வரப்போகுதுன்னுலாம் நினைக்காதீங்க. மயிரே போச்சுன்னு ரோட்ல இறங்கி நின்று எவனையும் எதுவும் பண்ண விட மாட்டோம், ஓட்டு போட முடியாது, எஸ்ஐஆரை தடுத்தாகணும்னு பேசினவர் 2 நாள் கழிச்சு என்ன சொல்றாரு? அல்ப ஓட்டுக்கு ஆசைப்பட்டு இல்லை எல்லாரும் வாக்கு நம்ம ஜனநாயக உரிமை, நம்ம எல்லாரும் போய் வாக்கு போடணும், இல்லை எல்லாரும் போய் எஸ்ஐஆர்ல பதிவு செய்யுங்கன்னு கேட்டார். அல்ப ஓட்டுக்காக தமிழ்நாட்டோட உரிமையை தாரவாத்தவனுக்கு தான்றா நீங்க துரோகியா நாங்க துரோகியா? கேள்வி இருக்கா இல்லையா? வெறுப்பேத்துற மாதிரி பேசாதீங்க தம்பி. நாங்க இன்னும் இயக்கமா செயல்படவே ஆரம்பிக்கலையா? அதுக்குள்ள என்னடா பயம் உங்களுக்கு? நீங்க தாவேக்காவை எதிர்த்து பேசுனீங்க, அவங்களால பதில் கொடுக்க முடியல, அவங்க கிட்ட கொள்கையும் கோட்பாடும் இல்லை. எங்களை எதிர்த்து நீங்க ஒரு வாதம் வைக்கிறீங்கன்னா நாகரிகமா வைங்க. அப்படி வைக்கலன்னு வைங்களேன், இது எப்படி தெரியுமா போய் முடியும்? யானை தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி நீங்களே வாயை கொடுத்து வாங்கி கட்டிப்பீங்க. இருக்கு, நீ ஆல்ரெடி அம்பலப்பட்டு போயிட்டீங்க.
நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்கள் எங்களுக்கு நட்பு முரண் மட்டுமே. சும்மா நாங்க பேசக்கூடாது கடந்து போய்கிட்டு இருக்கோம். சரி, ஏதோ அவங்க அரசியல் பண்ணிட்டு போறாங்கன்ட்டு வம்படியை வந்து வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காதீங்கடா. திருப்பி சொல்றேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்கிட்ட கொள்கையும் கோட்பாடு இருக்கு. எங்க அண்ணா அன்னைக்கு ஈவேராவை எதிர்த்தவர் இன்னைக்கு வரைக்கும் எதிர்க்கிறாரு. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இல்ல. தமிழ துரோகம் செய்தது நாங்கள் கிடையாது, யார் என்று மக்களுக்கு தெரியும். உங்க கட்சியை தானே பண்ணுச்சு. ஆரம்ப காலகட்டத்தில் ஈவேரா ஆதரவு. என்ன சொன்னீங்க? யார் யாரெல்லாம் ஈவேராவை எதிர்க்கிறார்களோ அவர்களை கட்சி காரி உமிழும். இன்னைக்கு சீமான் அவர்கள் எதிர்க்கிறார், அவரை ஏன் கட்சி காரி உமிழவில்லை? ஆத்தில் ஒரு கால் சேத்தில் ஒரு கால். அன்று இன்று எஸ்ஐயா இருக்கு. முதல்ல எதிர்ப்பு, ஆத்தில் ஒரு கால். அப்புறம் ஆதரவு, சேத்தில் ஒரு கால். ஆத்தில் ஒரு கால், சேத்தில் ஒரு கால். தம்பி ஒன்னு அண்ணாண்ட நில்லு, இல்லை இன்னாண்ட நில்லு. நடுவாப்புல தான் நிப்பன்னா லாரி அடிபட்டு போய்க்க மாட்டீங்க. எங்ககிட்ட அடிபடுவீங்க கருத்தியல் ரீதியா. என்கிட்ட கருத்தும் கோட்பாடும் இருக்கிறது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி இதில் இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நாகரிகமான அரசியலை முன்னெடுத்துவீங்க. அப்புறம் நீங்க இன்னொன்று சொல்லியிருந்தீங்க. என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, தற்சார்பு பொருளாதாரம் அதை தமிழகத்திற்குள் வரவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சிலர் செயல்பட்டு இவங்க தோத்து போயிட்டாங்க, இவங்க வந்திருந்தாங்கன்னா அதை பண்ணியிருப்பாங்க இதை பண்ணியிருப்பாங்கன்னு பேசுறீங்க. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்க அவங்க வேலையை எவ்வளோ ஓட்டுங்க வச்சிருக்கீங்க? 34 லட்சம் ஓட்டு வச்சிருந்தீங்க, இப்போ 19 லட்சம் ஓட்டு வச்சிருக்கீங்க. எத்தனை லட்சம் ஓட்டு? இந்த கம்யூனிட்டிக்குள்ள உங்களால ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க முடியாதா? இல்லை கேட்கறேன், தெரியாம கேட்கறேன். ஆரம்ப காலகட்டத்தில் ஏதோ ஒரு திட்டம் பண்ணிட்டு இருந்தீங்க, கடலை மிட்டாயோ கடலை மிட்டாயோ விற்கிறது. எங்க போச்சு அது? சும்மா காரணம் சொல்லாதீங்க தம்பி. நீங்க வந்துட்டு நீங்க பேசுறீங்களா, ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கணுமா, நாகரிகமா வைங்க. எங்க அண்ணனை பத்தி உரிமையில அது போக வந்துட்டு நீங்க கேட்கலாம், உங்க அண்ணா எஸ்ஐஆருக்கு என்ன பண்ணாருன்ட்டு. தம்பி நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நாங்க கட்சியாவும் மாறல, இயக்கமாவும் மாறல. அந்த காலகட்டத்திலே எங்க அண்ணன் வந்துட்டு அப்ப பதிவு தான் போட்டுட்டு இருந்தாரு, வலையொலியில் யூடியூப்ல பதிவு போட்டுட்டு இருந்தாரு. அந்த காலகட்டத்திலே வந்து பிரஸ் கிளப்பை கூப்பிட்டு இன்டர்வியூ வச்சாரு. நாம் அனைவரும் புறக்கணிக்க வேண்டும்ட்டு, தமிழினத்திற்கு எதிரான செயல் புறக்கணிக்க வேண்டும் எங்க அண்ணன் சொன்னாரு. நீங்க போய் ஓட்டு போடுன்னு சொன்னீங்க, போய் பதிவு பண்ணிட்டு ஓட்டு போடுங்க. போய் பதிவு பண்ணிட்டு ஓட்டு போட்டதுனால 4%. யூடியூப்ல வாங்கின சப்ஸ்கிரிப்ஷன் அளவு கூட ஒரு சேனல் இருக்கு, கட்சி பேர் தெரியுதோ இல்லை இவர் சேனல் பேர் தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். காலெல்லாம் வந்து விழுங்குன்னு சொன்னார். அவருக்கு இருக்க சப்ஸ்கிரைபர் அளவு கூட உங்க கட்சிக்கு ஓட்டு வரல. புரிஞ்சுக்கோங்கப்பா, உங்க கட்சியில இருக்க ஓட்டை உடைச்சல சரி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து மத்தவனை பார்த்து குறை சொல்லலாம். உரிமையில பேசாதீங்க, அது ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்கீங்க எல்லாருக்கும். உரிமையை தவிர்த்து கொள்ளுங்கள். நாங்க வந்து நட்பு முறைன்னு சொல்றோம். அந்த மாதிரி உரிமையில பேசிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ எங்க அண்ணன் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து ஒரே ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு, இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஸ்டாண்ட்ல தான் இருக்காரு. உங்க கட்சி வந்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால், அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு மாத்தி பேசுறீங்க. இது எங்களுக்கு பிடிக்கல. இது பிடிக்க முடியாம தான் கட்சியிலேருந்து விலகி வந்தோம். உங்க கட்சியில இருக்கும்போது எங்க அண்ணன் வந்துட்டு ஒரு போஸ்ட் உங்களை எதிர்த்து பேசினது கிடையாது. வெளில வந்துட்டு ஒரு சில காலங்கள் கழிச்சு தான் அவர் வந்துட்டு வெளியவே தெரிய வராரு. அப்புறம் என்னப்பா துரோகம் நாங்க பண்ணோம்? நாம் தமிழர் விட்டு வெளில வந்துட்டா எல்லாம் துரோகி. போய் சொல்லுங்கடா திமுகவை துரோகின்ட்டு. அவனுக்கிட்ட தான் மாண்புன்னு போய் மானங்கெட்டத்தனத்தை காமிச்சிக்கிட்டு இருந்தீங்க. நீங்க இவ்வளவுலாம் பேசுறீங்கல்ல, இந்த விமர்சனத்துக்குலாம் பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நெல்சன் ஒருத்தர் வீடியோ போட்டுக்கிறாரு. அவங்க வீடியோக்கு போய் முதல்ல ரிப்ளை கொடுங்கடா. மானங்கெட்டத்தனமா பண்ணிட்டு இருக்காதீங்க. அவன்லாம் வேலிடா ஃபேக்ட் எடுத்து வைக்கிறான். எதிர்த்து பேச முடியுதா? திராணியும் தில்லும் இருக்கிறதா? எனக்கு புரிய மாட்டிட்டு இருக்கு. நீங்கெல்லாம் ஏன் தலைவர் படத்தை முன்னாடி எடுத்துட்டு வரீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து பயமா எஸ்ஐஆர்ப்போ? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து பயப்படுறீங்க, எதுக்கு தலைவர் போட்டோ? ஏன் புலிகள்னு பேசுறீங்க? பூனைகள்னு பேசுங்கப்பா. அப்புறம் இன்னொரு விமர்சனம் வச்சிருந்தீங்க, என்னவா நாங்க வந்துட்டு ஒரு கூட்டம் போட்டு சாட்டை துரைமுருகனை பத்தி பேசிட்டோமா, அவரை பத்தி நாங்க வந்து விமர்சனம் வச்சுட்டோமா, உடனே பொங்கிருது உங்களுக்கு. என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவரே வந்துட்டு ஒரு பதிவுல போட்டிருக்காரு. என்ன, அவர் வந்து சீமான் அவர்கள் 1.5 மணி நேரம் பேசினாரு, 5 நிமிஷம் தான் வந்துட்டு இல்ல விஜயை பத்தி பேசினாரு, அதை எல்லாரும் பிடிச்சிக்கிறாங்கன்ட்டு. எப்ப நாங்க பேச 40 நிமிஷம் அல்ல 1.5 நிமிஷம் உங்களை பத்தி பேசியிருப்போமா? தெளிவான விளக்கத்தை வர கொடுத்துட்டாரு. மற்றது பேசினது எல்லாமே வந்துட்டு ஈழப்படுகொலையை பத்தி. எங்க அண்ணா ஆரம்ப காலகட்டத்திலே செயல்படுறது இதுக்காக தான். உங்க கட்சி பண்ற இது பிடிக்கல, உங்க கட்சியோட ஐடியாலஜி பிடிக்கலன்னா வெளில வந்து நாங்க தனியா ஒரு ட்ராக்ல போலான்னு இருக்கிறோம். குறுக்கு அந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி நடுவில் வராதிங்க. அதாவது எங்கள் அண்ணன் பாரிடம் மோதாதே. நாங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். ஒருமையில பேசுறது நான் அமைதியா இருக்க மாட்டேன், எங்க இயக்கத்துல இருக்க யாரும் அமைதியா இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. சி த மெயின் ஃபேக்டர்ஸ், நீங்க விமர்சனத்தை விமர்சனமா வைக்கிறீங்க, பொய்ய வைங்க, அவதூறு வைங்க, என்ன வேணா வைங்க, அதுக்கான பதில் வந்துடும். கெட்ட வார்த்தை போட்டு பேசுனீங்கன்னா எல்லாருக்குமே ட்ரிகர் ஆகும்.
அதை புரிஞ்சுக்கோங்க. பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த நீங்க திருத்திக்கிட்டு பதிவு போடுறீங்கன்னா போடுங்க. அடுத்த வாட்டியும் திருப்பி நான் ஒருமையில தாண்டா பேசுவேன், நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு குதிச்சிங்கன்னா, நான் ஒருத்தன் பேசுறேன் இப்போ மொத்த இயக்கமும் போட்டு பொலன்னு பொழந்து கட்டும். புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்க பேசலாம், நீங்க வந்துட்டு திரு விஜயை பத்தி ஒரு 5 நிமிஷம் பேசலாமா, நாங்க வந்துட்டு இனத்துறகையை பத்தி பேசக்கூடாது. ஆமா, சிங்களவனுக்கு வரி ஈட்டி கொடுக்குறது இனத்துறகம் தான்டா. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்களா? ஏனுங்க எல்லாம் பண்ணாதீங்க, தவிர்த்துக்கோங்க. நாகரிகமான அரசியலையும் முன்வையுங்க. இந்த மாதிரி அவதூறு பரப்பாதீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது, புரியலன்னா புரிய வச்சிருவோம். நன்றி, வணக்கம்.